ஓடி வந்து என்னை மன்னிச்சிருக்கோன்னு சர்வாவஸ்த உடனே மனசு குளிர்ந்துருவாராம். சகத் பிரபன்ன ஜனதா உடனே அவனை ரட்சிக்கிறேன்னு கங்கணம் கட்டிப்பாரா பெருமாள். சம்ரக்ஷணை கவ்ரதி அவருடைய விரதமே அதானா. தர்மோ விக்கிரகவான் தர்ம விரதிம் தன்வீச தன்வீதனா. சுவாமி தேசியம் அனுபவிக்கிறார். உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையுமினி என்பவர் போல் அஞ்சலன கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியுந்தான் மிக விளங்கும் அமையுடைய அருளாளர் அடியினையை அடைந்தேனே. எத்திசையும் உழன்றோடி இழைத்து விடும் காகம் போல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விடும் காகம் போல். அதனால உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அப்படின்னு ஒரு கால் மனசினாலையும் வாக்குனாலையும் செயல்னாலையும் சரணாகதிங்கிறத பண்ணினுட்டோம்னா அவனுக்கு பெருமாள் என்ன வேணா கிருப பண்ணுவானோ. தன்னுடைய உயிரை கொடுத்தும் அவனுக்கு அபயம் கொடுப்பானோ. அப்படிப்பட்டதான் ராமோ விக்கிரகவான் தர்மஹா இல்லையா. தீட்சித்திருப்பவனும் காப்பாற்றுவேன்னு தீட்சித்திருக்கான விரதம் கொண்டிருக்கானா சக்கரவர்த்தி திருமகன். அப்பேற்பட்ட மகாவீரன் தர்மமே உருவானவன் ஒப்பற்ற வில்லாளி. ஒப்பற்றதான வில்லாளி அவனை விட ஒரு வில்லாளி வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால் வில்வீரனமான வீரியவான்கிறார் இல்லையா வால்மீகியும். அதனால் தர்பான் ஆஸ்திரிய வீரியவான் அப்பேற்பட்டதான வீரமுடையவன் அப்படின்னு சொல்லி அற்புதமாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல ராமனிடத்தில் ஓடி வந்து விழுந்ததான சமுத்திரராஜன் என்னை மன்னிக்கணும் சுவாமி, ஏதோ தெரியாதரமாக நான் வந்து அங்கே ஏதோ கைங்கரத்தில் ஈடுபட்டு இருந்தேன், அதனால் தாமதம் ஆகிடுத்து, அபராதத்துக்கு நான் க்ஷமாபணம் பண்ணிக்கிறேன், என்ன காரணம்னு சொன்னேன்னா நீங்கள் என்னை மன்னிச்சுடுவேள். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னிடத்துல இந்த சமுத்திரராஜன் தான் சமுத்திரத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு என்ன சேர்ந்தது. அப்போ அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைன்னா நான் தான் சமாளிக்கணும். அதனால் இங்கே ஒன்றும் நான் கிளம்புற சமயத்தில் 2 மீனுக்கு சண்டை வந்துடுத்து அப்படிங்கிற அருணாச்சல கவிராயர் இப்போ கற்பனையினால் 2 மீனுக்கு சண்டை வந்துடுத்து. அந்த மீனுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு போது எனக்கு இங்கே லேட் ஆகிடுது, வரத்துக்கு தாமதம் ஆகிடுது, இல்லைன்னா நான் முதல்லையே வந்திருப்பேன் அப்படிங்கிற. மட்டி மீன் ஒன்றோடொன்று அமர் கொண்டிருந்த வழக்கு தீர்க்க போனேன், இதுக்கோ உன்மனம் கோணும். மட்டி மீன் ஒன்றோடொன்று அமர் கொண்டிருந்த வழக்கு தீர்க்க போனேன், இதுக்கோ உன்மனம் கோணும். 2 மட்டி மீன்களாம், 2 மட்டி மீன்களுக்கு பிரச்சனை வந்துடுத்து. ஒன்றோடொன்று சண்டை போட்டுருக்கு. அதனால் அந்த சண்டை போட்டு அந்த கேஸு என்னிடத்துல வந்துடுத்து. நான் வழக்கு தீர்க்காமல் நான் கிளம்பி வந்துட்டேன்னா உன்னுடைய டியூட்டி நீ பண்ணலைன்னு நீ சிக்ஷிப்பீர் என்ன. ஏன்னா அதுவும் என்னுடைய டியூட்டி தான். அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே எனக்கு லேட் ஆகிடுது, அதனால் தாமசமாகிடுது. இதுக்கோ உன் மனம் கோணும், இதுக்காக உன்னுடைய மனசு கோணுமா, இப்படி உமக்கு இது எப்பேற்பட்டவன் அப்படின்னார். ஏன்னா தசரதனிடத்துல விஸ்வாமித்திரர் கேட்கறச்சே ராமனை விடமாட்டேங்கிறார் இல்லையா. ராமனை கேட்குறே, ராமனை கேட்டால் என்னுடைய பிராணனை கேட்குற மாதிரி. ராமனை விட்டு நான் ராஜ்யத்தில் அரை க்ஷணமும் உயிர்தரித்திருப்பது உண்டோ கௌசிகனே. ராமனை விட்டு நான் ராஜ்யத்தில் அரை க்ஷணமும் உயிர்தரித்திருப்பது உண்டோ கௌசிகனே. ராமனை விட்டு என்னால் ஒரு க்ஷணம் உயிரோடு இருக்க முடியுமா? ராமனை கேட்குறீரே, அப்பேற்பட்ட ராமன் எப்படி தெரியுமா அவனை சம்பாதிச்ச ராமன் எப்படி பிறந்தவன் தெரியுமா? பிரேமயூடல் புத்திர காமேட்டி செய்தல்லோ. பிரேமயூடல் புத்திர காமேட்டி செய்த
ராமல் பிறன்